ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹேக்கர் ரன்ல உள்ள வெதர் அப்சர்வேஷன் ஸ்டேஷன் 4 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் சிட்டி என்ட்ரிஸ் இன் த டேபிள் அண்ட் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சிட்டி என்ட்ரிஸ் இன் த டேபிள். அதாவது சிட்டி என்ட்ரிஸ் ஓட கவுண்டும் டிஸ்டிங்க்ட் சிட்டி என்ட்ரிஸோட கவுண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ சிட்டியில் வந்து நியூயார்க், பெங்களூர் 3 தடவை இருக்குது. அப்புறம் டிஸ்டிங்ஷன் பார்க்கும்போது நியூயார்க்கும் பெங்களூரும் மட்டும்தான் இருக்கும். அப்போ 2 இடத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? Find the difference between the total number of city entries and the number of distinct city. Okay. கொரி எழுதுவோமா? Select city. Right. அதுக்கடுத்தது minus distinct city from என்ன டேபிள்? ஸ்டேஷன் டேபிள். நீங்க பாருங்க, find the difference between the total number of city entries in the table and the number of distinct city entries in the table. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. இப்போ சிட்டிங்கிற டேபிளில் வந்து நியூயார்க், பெங்களூரு அப்படின்னு 3 சிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்க? 3ன்னு எடுத்திருக்காங்க. அதாவது இதை டோட்டல் கவுண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன கொடுக்கணும்? கவுண்ட் கொடுக்கணும். கவுண்ட் ஆஃப் சிட்டி. ஓகே. அதே போல் டிஸ்டிங்க்ட் சிட்டியும் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சிட்டி. ஓகே. ரன் பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதான் நினைக்கிறேன். ரன் பண்ணுவோமா? பாருங்க, அவுட்புட் வந்துட்டு இப்போ சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஹாப்பி லேர்னிங்.